இன்னைக்கு விடியகால 3 மணிக்கு எழுந்து 6 மணிக்குள்ள ஃபேமிலி எல்லாருமே ரெடி ஆயிட்டு ஒரு நல்ல டிராவல்ஸ் வண்டியா பிடிச்சி குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோங்க. எங்க அப்புறம் நீங்க ஊருக்கு போறீங்க? ஊர்ல போய் என்னத்த பண்ண போறீங்க? வேற எங்கயாச்சும் போய் இறங்குப்பா. அங்க போயிட்டு பார்த்தா எங்க குலதெய்வ கோயிலை சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா ஏரியை கிராஸ் பண்ணி தான் குலதெய்வ கோயிலுக்கு போகணுமா. இடையில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. அட இருடா நான் போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த தண்ணியை கடந்து அங்கிட்டு போயிட்டாருங்க. ஒரு முதல்ல அட முதலைக்கு பிறந்தவனே இத முதல்ல சொல்லப்படாதடா. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் போனாங்க. ஒரு நல்ல வில்லேஜ்ங்க. வில்லேஜ் சுத்தியும் பார்த்தா சூப்பரா இருந்தது. சுத்தி பார்க்குற இடமெல்லாம் குலதெய்வ கோயில் அப்படின்னா கண்டிப்பா தவறாம நான் போயிருவோம்ப்பா, அது ஃபேமிலியோட போயிருவோம்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இல்லையா நான் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல பெரிய மேக்னெட்டா இருக்கேன், எனக்கு பிசினஸ் தான் முக்கியம், சோ அப்பா அம்மா கூட எல்லாம் போக மாட்டேன், நான் தனியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்களும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஆனா என் மாப்பிள்ள இந்த அளவுக்கு மணி ஆட்டுவாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நல்லா மணி ஆட்டுறாருங்க. ஒரு மணி ஆட்ட நாங்க சாமி கும்பிட ஒரே கூத்தா போச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு சாமியில கும்பிட்டு சமைச்சு சாப்பிட போறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றேன். ஓகே गाइस, இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. பை.